ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று காலை வரை நடந்த பிரேக்கிங் நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம இந்திய அணி எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆட்டத்தில் ஆரம்பித்த அபிஷேக் சர்மா, அதிரடியான ஃபினிஷிங் முடித்த சிவம் டுபே, இவங்க ரெண்டு இந்த இந்தியன் டீமுடைய வெற்றி வாக சூடி 140 கோடி இந்தியர்களுடைய மனதை கவர்ந்து வெற்றி கோப்பையோட இருக்கக்கூடிய நம்ம இந்திய வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் என்னோடய பாராட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா 21 பாரில் 51 ரன் அடித்து, அதுக்கப்புறம் நம்ம சஞ்சு சேசன் 88 ரன் அடித்து மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக வந்து நம்ம இசான் கிசான் ஒரு 50 போட்டு, நம்ம சூரியகுமார் யாதவ் அப்புறமேட்டு ஒரு 2 பேர் டக் அவுட் மாதிரி இருந்துச்சுங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு லோக் அடித்தார். அதுக்கப்புறமே நம்ம சிவம் டுபே கடைசி ஓவர் அடித்த அந்த இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றிங்க. அடுத்த பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணி அடித்து நம்ம இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கோம். இது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரிய இது. இந்திய அணியை நான் மிகப்பெரிய அளவில் பாராட்டிக்கிறேங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா தாய்க்கிழவி படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை பண்ணிகிட்ருக்கு. இந்த படத்தை எல்லோரும் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் பார்த்து நான் உங்களுக்கு என்னன்றது நான் அப்புறமேட்டு உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இப்போ அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு, உலக அரசியலில். அடுத்து அதை பற்றின அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு நான் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கல. நான் படிச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த நியூஸுக்கோசரம் வெயிட் பண்ணுங்கள். எவரி நியூஸ் அப்டேட் கொடுக்குறது நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.